நீ வேற. நானே துண்டு வீடுக்கு கூட வழி இல்லடி காந்தான்ற மாதிரி யாராவது வாங்கி கொடுப்பாங்களான்னு உக்காந்துருக்க. நீ என்கிட்ட வந்து கோடீஸ்வரன்னு சும்மா விளையாடாத போமா. போனாங்க. நானும் வீடு கட்டுற வேலை இருக்குன்னு எவ்வளவோ கேட்டு பார்த்தேன், விடலையே. அவங்களே எடுத்துட்டாங்க. சரி நானும் நம்ம லட்சுமி அக்காவாச்சேன்னு விட்டுட்டேன். என்னவா சொல்ற? லட்சுமி சீட் எடுத்தாளா? எனக்கு எதுவுமே தெரியாதேம்மா. என்கிட்ட இதை பத்தி அவ எதுவுமே சொல்லலையே. என்னென்ன சொல்றீங்க? உங்ககிட்ட ஒண்ணும் சொல்லலையா? ஐயோ, நான் உங்களை என்னமோ நினைச்சு போட்டேனே. அப்ப நீங்க உங்க வீட்ல ஒரு செல்லக்காசா? நான் சொல்றது தானே கேப்பேன். இப்படி இருக்க பொருள் அப்படி கூட நான் ஊத்தி வைக்க மாட்டேன். அவரு கேட்காம அவருக்கு ஆல்ரெடியே சுத்தி சுத்தி வருவேன். அவரு என்ன சொன்னாலும் அதான் எனக்கு தெய்வ பாக்கு மாரி நினைச்சுக்கிட்டே இருப்பேனே. நீங்களும் ஏதோ நல்லவரா இருக்க போய் லட்சுமி அக்காவை விட்டு வச்சிருக்கீங்க. எங்க வீட்டுக்காரரா இருந்தா அவ்வளவுதான், அப்படியே துண்டு துண்டா வெட்டி கடாசிடுவாரு பாத்துக்கோங்க. லட்சுமி அக்காட்ட தான் குழம்பு வாங்கலான்னு வந்தேன். இனி எங்க அவங்க கிட்ட வாங்குறது? நான் போய் வேற வீட்ல வாங்கிக்கிறேன். வரேனே. என்ன அப்புறம் ஒரு விஷயம், அவங்க உங்ககிட்டலாம் சொல்லக்கூடாதுன்னு வந்திருப்பாவே. நான் வேற தெரியாதனமா வளரிட்டேன் போல. எல்லாத்தையும் மறந்துருங்கன்னு நான் தான் சொன்னேன்னு போய் எங்கேயா சொல்லி வைக்காதீங்க. பாரேன் இப்ப என்ன பண்றது குழம்புக்கு. பேசாம சின்ன பொண்ணு வீட்டுக்கு போய் பாப்போம். எப்படிடா சின்ன பொண்ணு மாமியார் கிட்ட இருந்து குழம்பு வாங்குறதுன்னு பார்த்தா சின்ன பொண்ணோட பொண்ணு வெளியே இருக்கு. இத வச்சு நம்ம இன்னைக்கு குழம்பு வாங்கிட வேண்டியதுதான். ஜில்லே வாங்க வாங்க வாங்க, அத்தை கிட்ட வாங்க. வரேன்னு போட்டா சொரேன்னு நான் மறக்கும். ஆத்தால மாரி எவ்வளவு திமிரா இருக்கு பாரு இது. சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு, எங்க இருக்கு சின்ன பொண்ணு? சீக்கிரமா வா. வாமா வா. வனஜா, என்னம்மா? என் பேர் வனஜா இல்லக்கா, வசந்தி. வசந்தி வசந்தி, எதுக்குமா அலற? ஐயோ அக்கா, என்னக்கா இப்படி அசால்ட்டா வந்து கேக்குறீங்க? இந்நேரம் ஜில்ல வெளிய போயிட்டு இருப்பாக்கா. ஒரே காரும் வண்டியுமா போயிட்டு போயிட்டு வந்தது. ஜஸ்ட் மிஸ். இப்படி ஒரு லாரி இப்படி ஒரு கார் சென்டர்ல போய் நின்னுட்டா. நான் ஏதோ குடுகுடுன்னு ஓடி போய் தூக்குனதால ஆச்சு. இல்லனா என்ன ஆவறது சொல்லுங்க? எங்க அந்த சின்ன பொண்ணு? என்னமா சொல்ற? ஜில்லுக்கு என்ன ஆவலையே? ஜில்லே ஜில்லே, என்ன ஆச்சுமா உனக்கு? இந்த கூறு கெட்டவ என்னதான் பண்ணி தொலைறாலோ தெரியல. ஆமாக்கா, சின்ன பொண்ணுக்கு கொஞ்சம் கூட விவசாய இல்ல. கை குழந்தை வச்சிருக்கமே ஒரு அக்கறையே இல்ல. ஏதாவது போட்டுட்டு எங்கேயா சுத்த போயிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். என்ன நாலு முடி? யாரு சுத்த போயிருக்கா? சின்ன பொண்ணு, நீங்க தான் இருக்கியா? அது ஒண்ணும் இல்ல சின்ன பொண்ணு. நீ நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே போற. அழகா வேற ஆவற. அதான் உன் மாமியார் கிட்ட சொல்லி உனக்கு சுத்தி போட சொன்னேன். கூறு கெட்டவ புள்ள என்ன பண்ணுதுன்னு பார்க்காம என்ன பண்ணிட்டு இருந்த நீ இவ்வளவு நேரம்? அது ஏதோ ரோட்டுக்கு போயிடுச்சாமே. 24 மணி நேரம் நானே தான் பார்த்துன்னு இருக்கேன். ஒரு நிமிஷம் தானே உன்கிட்ட விட்டா, அதுக்குள்ள இப்படி ரோட்ல விட்டு வச்சிருக்க? ஐயோ அத்தை, நீங்க தானே அத்தை பாத்திரத்துக்கெல்லாம் பூச சொன்னீங்க. அதான் நான் போயிட்டேன். அதுவும் நான் அப்படியே விட்டுட்டுலாம் போல. ஜில்லு தூங்கிட்டு தான் இருந்தேன், நான் பார்க்கல. எக்கா, கறி கூட்டியே தான் வச்சிருக்கீங்களாக்கா? இவரு வேற நேத்து வச்சு சாம்பார சாப்பிட மாட்டேன்ட்டாரு. அதனால தான்க்கா அவருக்கு மட்டும் கொஞ்சமா கொடுத்தீங்கன்னா போதும்க்கா. ஐயோ இல்லையேம்மா, நாங்களே நேத்து சாம்பார் தாம்மா சூடு பண்ணி தின்னோம். எதுவும் வைக்கலையே. அது சரி, போன வாட்டி குழம்பு கறி வாங்கிட்டு போனியே, அந்த கிண்ணத்தை திருப்பி தரவே இல்லையே. ஐயோ, இங்க வந்ததுக்கு கேள்வி நமக்கே செக் வைக்கிறாளே. பேரடாம மறந்து இந்த கேள்வி. குண்டானா மட்டும் கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கு பாத்தியா? சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு, லட்சுமி அக்கா வீட்டுக்கு விசேஷம்ல, நான் போறேன். நீ பின்னாடியே நைஸா வந்துரு. என்ன? சரிக்கா, நீங்க போங்க, நான் வந்துடுறேன். சரிக்கா, நான் அப்ப போய் வேற எங்கயாவது பார்க்கறேன். வரேன்க்கா. ஏன் வரக்கிட்ட மாடே, நீ என்ன பெருத்தால போற? எத்தே, நீங்க சொன்னதெல்லாம் நான் செஞ்சுட்டேன் அத்தே. நீங்க வேணா போய் பாருங்களேன். எத்தே, நான் என்ன ஊர் சுத்தவா அத்தை போறேன்? என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதா? குழால தண்ணி வந்திருக்கா இல்லையான்னு பார்க்க தானே அத்தை போறேன். என்னது, குழால தண்ணி வந்திருக்கான்னு பார்க்க போறியா? நம்ம வீட்டு உள்ளதான் வருமே, நீ எதுக்கு தெரு குழால போய் பார்க்க போற? என்னத்தே நீங்க பேசுறீங்க? நமக்கு வந்துட்டா போதுமா? 4 சேனை நல்லா இருந்தா தானே நம்மளும் நல்லா இருக்க முடியும். நான் பார்த்துட்டு தோ வந்துடுறேன்.
ஜில்லு அந்த பற்ற கூட இருந்துக்க, அம்மா வந்துடுறமா. இடி உழுவ எப்படி இருக்கா பாரு இந்த புள்ள. அம்மா அம்மான்னுது, அவ கூடயே லாந்தினி திரியறா. நைட்டுக்கு இங்க தானே வருவேன், கால் கையை முறிச்சு போட்டுறாரு. அந்த காசை காணோம்க்கா. கீதா 1 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போனா. இங்க தாங்க வச்சேன், எங்கனே தெரியலக்கா. இன்னும் பூமாரியும் வரல, யாரும் வரல. நான் மட்டும் தான்க்கா வீட்ல இருந்தேன். எப்படி காணாம போச்சுனே தெரியலக்கா. லட்சு என்ன சொல்ற? ஒழுங்கா தேடி பாரு, வீட்ல தான் இருக்கோம், வேற எங்க போயிருக்கோம்? ஆமா சின்ன பொண்ணு, நானும் பார்த்தேன், எதுவுமே காணோம். இங்கதான் வச்சிருக்கா போல. ஐயோ, அவளே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த காசை சேர்த்து வச்சா. எங்க போய் தொலைஞ்சதுன்னே தெரியல. ஐயோ சின்ன பொண்ணு, ஒருவேளை கள்ள வந்து களவாடிட்டு போயிட்டு இருப்பானோ? என்ன சொல்ற? வசந்தி, கள்ளனா? ஐயோ. ஓடி ஓடி சேர்த்து வச்ச காசெல்லாம் இந்த கள்ள வந்து தூக்கிட்டு போயிட்டானா? லட்சு என்னாச்சு உனக்கு? ஐயோ லட்சு, கல்லெல்லாம் வந்திருக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் இந்த தண்ணியை குடி, வீட்டுக்குள்ளதான் எங்கேயாவது இருக்கும், நம்ம தேடி பார்ப்போம். ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, இந்த சூரிய வழியில் சேர்த்து விழுந்தது மாமி, என் கண்ணை கட்டி காட்டுல விட்டது சாமி சாமி சாமி, சாராயத்தை ஊத்து ஜன்னல தாசாத்து. என்ன இது, வீட்டுல ஒரே கூட்டமா இருக்கு. ஒருவேளை காசு வந்த குஜால்ல பாத்தி வைக்கிறாளோ? யோ மனுஷா, ஏதே உனக்கு காசு? இப்படி காலையில ஆட்ட ஆடின்னு வந்து நிக்கிற? உண்மையை சொல்லு, நீ தானே அந்த காசை எடுத்த? எந்த காசு? ஓ, அந்த காசா? அது நான் குடிச்சிட்டேன். எனக்காக வர காசை எடுத்துட்டு வந்து வச்சா, என் பிள்ளைகளுக்காக வச்ச, அந்த வீட்டுக்காக கூட நான் வைக்கலையா? உன் தங்கச்சிக்காக தானே எங்க பார்த்தாலும் போய் கடன் வாங்கி வந்து வச்சிருக்கேன். அதை எடுத்து எப்படியா உனக்கு குடிச்சிட்டு வர மனசு வந்துச்சு? ஐயோ ஐயோ, யாரை காப்பாத்துங்க, நான் எடுக்கல. நான் தான் சொல்றேன்ல, 1000 ரூபாய் தான் நான் எடுத்தேன். மீதி காசுலாம் அங்கதான் கடக்கும், போய் பெருக்கிக்க. யோ மனுஷா, என்னையா சொல்ற? 1000 ரூபாய் தான் எடுத்தியா? சொல்லாத, உண்மையை சொல்லு. அங்க நான் பார்த்த காசு இல்ல. எனக்கு தெரியல, நான் 1000 ரூபாய் தான் எடுத்தேன். போற அவசரத்துல எங்க வச்சேன்னு தெரியல, நல்லா தேடி பாரு. லட்சுமி விடு லட்சுமி, அவர் தான் சொல்றாரு இல்ல, காசு உள்ளதான் இருக்கும். வா நம்ம தேடி பாப்போம். ஆமா லட்சு, அவர் அடிச்சு நமக்கு என்ன கிடைக்க போகுது? வா உள்ள போய் பார்ப்போம். ஒளிஞ்சு போ. ஒரு நிம்மதி இல்ல. சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது. யாரது? வசந்தியா? கடவுளே நீயா? உன்னாலதானே இன்னைக்கு எனக்கு காசே கிடைச்சது. ரொம்ப நன்றி வசந்தி, உன்னை நான் மறக்கவே மாட்டேன். செத்து போல, எல்லாத்துக்கும் காரணம் நீதானா? ஏய் அம்மா, பேதியில போவ. நான் தான் போய் அந்த ஆள்கிட்ட காசு எடுத்து குடிச்சிட்டு வானா. என் உயிரை எடுக்கிறாள வச்ச. அக்கா ஏஞ்சிருங்க, என்னால முடியல. ஏங்க அத்துக்கிட்ட சொல்லுங்க. இரு சின்ன பொண்ணு சொல்லுறேன். என்னங்க குசு குசுன்னு? அதான் இவ்வளவு தூரம் வந்துட்டீங்கல்ல, என்ன விஷயம்னு சொல்லுங்க. இது ஒன்றும் இல்லம்மா, சின்ன பொண்ணு லட்சுமி அக்கா அவங்க வீட்டு விசேஷத்துக்கு கூட்டாவலாம். கூட்டாவல? அதுக்கு என்ன செய்யணுமா? எத்தே போயிட்டு வரட்டுமா? ஏன் நீ போலனா உங்க ஃபங்க்ஷன் ஒன்றும் கொண்டாட மாட்டாங்களா? எல்லாம் ஒன்றும் போக தேவையில்ல. அவங்க அம்மா வந்து உங்ககிட்ட சொன்னாங்களா, நீ என் பொண்ணுக்கு வயசுக்கு வந்திருக்கு வான்னு? எத்தே அவங்க எப்படித்தே எனக்கு தெரியும்? லட்சுமி அக்கா தான் எனக்கு கூப்பிட்டாங்களே. பாத்தியாடா அவ சொல்ற பதில? அவங்க யாருன்னே தெரியாதுன்ற. அவங்க வீட்டுக்கெல்லாம் எதுக்கு இவ போகணும்? அதெல்லாம் ஒன்றும் போக தேவையில்ல. எத்தே எல்லாரும் போறாவத்தே, நான் மட்டும் போகலன்னா நல்லா இருக்காதுல்ல அத்தே. இது மட்டும் இவ்வளோ யோசிக்கிறல்ல, காலில இருந்து புள்ள என்ன தின்னுச்சுனாது உனக்கு தெரியுமா? எல்லாத்தையும் நானே தான் பாத்துக்கிறேன். நீ ஊரை சுத்தி சுத்தி வர, அதுக்கு தான் லாக்கி. ஒரு பேச்சுக்கு தான் ஒன்னையெல்லாம் கூட்டிருப்பாங்க. நீ ஒன்றும் போகலன்னா சந்தோஷம் தான் படுவாங்க. போய் விட்டு போய் வேலையை பாரு போ. எத்தே எல்லாரும் நீ போகலன்னா தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. போய் வேலையை பாரு போ. தேங்க்ஸ் தே, போயிட்டு வரேன். ஏங்க நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணுங்க, போயிட்டு வரேன். அம்மா எங்க போற? போயிட்டு வரேன்றா. எத்தே இப்பதானே அத்தே போன்னு சொன்னீங்க.
வீட்டுக்குள்ள போன்னு சொன்னோன்ன புள்ள இங்க கிடக்குதுன்ற நினைப்பே இல்லை போல உனக்கு. ஏங்க உங்க அம்மா கிட்ட மரியாதையா சொல்லி வைங்க, எல்லாத்தையும் தூக்கி கடாச்சிட்டு போயிட்டே இருந்துரும் பாத்துக்கோங்க. வயசுக்கு மரியாதை கொடுத்து தான் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்குங்க. பொறுமையா இல்லைன்னா நடக்கிறதே வேற. என்ன பொண்ணு, உனக்காக தானே கேட்க வந்திருக்கேன். கொஞ்சம் மரியாதையா பேசினா என்ன, அமைதியா இரு, நான் பாத்துக்கிறேன். ஆமா ஆமா, நீங்க பேசுற அழகை நான் பார்த்துட்டு தானே இருக்கேன். எங்க அம்மா இல்ல சின்ன பொண்ணு, ஏன் இப்படிலாம் பேசுற? ஏங்க உங்க அம்மான்றதுக்காக தாங்க மரியாதை கொடுத்து பொறுமையா பேசிட்டு இருக்கேன். அவங்க என்ன சொன்னாலும் இல்லைன்னா இவங்க கிட்ட எல்லாம் கேட்டுட்டு போகணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை பாத்துக்கோங்க. வந்துட்டாளுவ இவளுங்களால தான் எல்லா பிரச்சனையும். வீட்டுல தான் சோறு கறி எல்லாம் வைப்பாளுவலா என்னன்னே தெரியல. ஏமா நீங்க சோறு கறியெல்லாம் வச்சிட்டீங்களா இல்ல போட்டதெல்லாம் போட்டபடி அப்படியே சுத்தி சுத்தி வரீங்களா? எல்லாம் வச்சாச்சுக்கா, பிள்ளைகளா இருக்கீங்களா, பரவாயில்லைங்க, என்ன பண்ணுங்க. ஏங்க உங்க அம்மா நடிப்பு பாத்தீங்களா? 5 நிமிஷம் பேசிக்கே ஆஸ்கர் அவார்டே தரலாம் போல. ஏத்தி நான் போயிட்டு வரட்டுமா? பார்த்தெல்லாம் அவங்கள உன் கூட தானே சுத்துறாங்க. சோறு கறி எல்லாம் வச்சுட்டு தான் போறாங்க. உனக்கு பொங்கி போடுறதுக்கு நான் இருக்கேன், அதனால இஷ்டத்துக்கு சுத்தி சுத்தி வர. சரி விடுங்க அக்கா, நம்மளாம் அவ்வளவு வேலை செஞ்சு செஞ்சு பழகிடுச்சு. இப்ப இருக்க பிள்ளைவெல்லாம் அப்படியே இருக்குங்க. தெருக்கான்ல போய் அவ்வளோ பெரிய குடத்துல தண்ணி பிடிச்சிட்டு வருவோம். இப்பெல்லாம் வீட்டுக்குள்ள இருக்க பைப்பை திருவி தண்ணி பிடிச்சு வைக்க மாட்டேதுங்க. இப்படி ஆயிடுச்சு உலகம். நம்ம சின்ன பொண்ணுக்காக தெரிஞ்சது தானே. நாலு முடி சும்மா சின்ன பொண்ணு சும்மா. இப்படிலாம் உன்னை ஏசனானா உன் மாமியார் உன்னை விடும். அதுதான் சின்ன பொண்ணு, கண்டுக்காத. கூட்டு போட்டாக்கா. எத்தே நடிப்பு கள்ளி இப்ப எதுக்கு நடிச்சுக்கிட்டு திரியிற? எத்தே ஆசீர்வாதம் பண்ணுங்க தே. அர்கேஸ் யார் சின்ன பொண்ணு, போயிட்டு வா சின்ன பொண்ணு. அதெல்லாம் முடியாது, அத்தைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போவேன். மூஞ்சில முழிக்காது, எங்கிட்டாவது போய் தொலை. என்னக்கா ஒருத்தரையும் காண இல்ல, பஸ் வேற இப்ப வந்துருமே. அண்ணா வர லட்சுமி. ஏக்கா வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டோ? ஆமா சின்ன பொண்ணு, ஏன் இவ்வளவு நேரம்? பஸ் வேற வந்துரும். என் மாமியார் சமாளிச்சுட்டு வர்றதுக்குள்ள பெரிய பாடா போயிடுச்சுக்கா. அப்புறம் இவங்க வந்தாங்க, இவங்கள வச்சுதான் அப்படியே ஒடியாந்தேன் பாத்துக்கோங்க. ஆமா முத்துமாரி அவங்க அப்பாவும் எங்கக்கா வரலையா? கூட்டம் சின்ன பொண்ணு, அவன் வர மாட்டேன்ட்டான். அவங்க அப்பா பரவ வருவாரு. அது எப்படி அவன் வர மாட்டேன்னு இருப்பான்? நீங்க கூட்டிருக்க மாட்டீங்க, நம்மனா ஃப்ரீயா போயிடலாம். ஃப்ரீ பஸ் தானே. நமக்குன்னா டிக்கெட் எடுக்க வேணாம், அவனுக்குன்னா ஒரு டிக்கெட் எடுக்கணும்ல, அதான் வர வேண்டாம்னு இருப்பீங்க. ஆமா, ஒரு டிக்கெட் எடுக்கிறதுதான் என் சொத்தே அழிஞ்சு போயிடுது பாரு. ஒரு டிக்கெட் எடுக்க மாட்டேனா நானு? பாருங்க ராணியக்கா இவளுங்க பேசுறத. சரி விடு லட்சுமி, இவளுங்க என்ன புதுசாவா பேசுறாளுங்க? எப்படியும் இப்படிதான் வளரிட்டு கிடப்பாளுங்க, விடு. அது சரி நாலுமுடி, என்ன கட்டப்பையெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? சீர் எதாவது எடுத்துட்டு வரீங்களா என்ன பொண்ணுக்கு? அதுல சின்ன பொண்ணு, விசேஷ வீட்டுக்குலாம் போனா அங்க சோறு போடுவாங்கல்ல, கொஞ்சம் சோறு எடுத்துட்டு வந்துட்டேன்னு நைட்டுக்கு அப்படியே அதையே வச்சு ஓட்டி விடுவேன். அதான் உங்களுக்கு வேணும்னாலும் சொல்லு, சேர்த்து எடுத்துட்டு வந்துருவோம். எனக்கு வேணாம்ப்பா, எங்க மாமியாருன்னு துரத்தி அடிக்கிறதுக்கா? நடிச்சிடுவா. உனக்கு என்னம்மா, மாமியார் ஆக்கி வைக்கிறாங்க, நீ போய் நோவாம சாப்பிடுற, நாங்களாம் என்ன பண்றது? மைனியா ஏன் மதினியும் இங்கே நின்னுட்டிவ? எல்லாரும் உள்ள வாங்க. சும்மா தான் கண்ணம்மா, வரவங்களை யாராவது வரவேற்கணும் பத்தியா, நாங்க இங்கே நிக்கிறோம், நீ போய் உள்ள இருக்கவங்களை கவனி. ராணியக்கா வாங்க, ராணியக்கா பிள்ளைகளா வாங்க, ஏதாவது சாப்பிட்றீங்களா? டீ காஃபி? அதெல்லாம் சாப்பிட்டு தாம்மா வந்தோம். ராணியக்கா இனி நம்ம வீட்டுக்கு போவோமா? காலைல வருவோம். ஒரு வேலை இருக்கு சின்ன பொண்ணு, நீங்க போங்க, நானும் ராணியக்காவும் பரவ வரோம். ஏன்க்கா எல்லாம் ஒன்னா தானே வந்தோம், ஒன்னாவே போவோமே. இல்லம்மா, பிள்ளைகளாம் ஸ்கூல் போயிட்டு வந்திருக்கோம், எங்களால எதுக்குமா உங்களுக்கும் கஷ்டம், நீங்க போங்க. ஐயா அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, அவர் பார்த்துக்குவாரு. நான் அங்க இருந்தாலும் அவர் தான் பார்த்துக்குவாரு, நான் எதுவும் பார்க்க மாட்டேன்க்கா. நம்ம இங்க என்னன்னு கதை விட்டுட்டு பொறுமையா சாப்பிட்டுக்கிட்டு நைட்டுக்கா போவோமே. ஆமாக்கா, அந்த புள்ள சொல்றது சரியா தானே இருக்கு, இங்கே இருங்க, இருந்து சாப்பிட்டு கீப்பிட்டு போவோம். மதினியே, நான் நைட்டுக்கு ஏதாவது ரெடி பண்றேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் கண்ணம்மா, இப்பதானே டீ குடிச்சோம், பரவ பாத்துக்கலாம். ஏன் லட்சுமி அக்கா வேணான்றீங்க? நம்ம கண்ணம்மா, அவங்க செஞ்சு கொடுக்காம யார் செஞ்சு கொடுக்க போறா? இருந்து சாப்பிட்டு போவோம். அதானே சின்ன பொண்ணு? ஏதாச்சும் சொல்லு சின்ன பொண்ணு, இங்கே தின்னுட்டு அள்ளிட்டு எடுத்துட்டு போனா பிள்ளைகளுக்கும் ஆகும்ல. ஆமாக்கா, நம்ம அக்கா வீடு தானே, இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டு இருந்துட்டு போவோம். அவியலும் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்கல்ல. மைனியா நீங்க எதுவும் சொல்லாதீங்க, இருங்க, நான் ஏதாவது செய்யறேன், இருந்து சாப்பிட்டு எடுத்துட்டு போவீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, அவங்க சாப்பிடுவாங்க, அதெல்லாம் கஷ்டப்பட மாட்டாங்க. நாங்க சாப்பிடலனா நீங்க தானே கஷ்டப்படுவீங்க, போய் செஞ்சு
செஞ்சு கொண்டாங்க. பிறகு அக்கா இப்போ என்ன சாப்பாடு, இட்லியா தோசையா? டெய்லி வீட்டில் அதுதானே சின்ன பொண்ணு செய்கிறோம். இன்னைக்கு அக்கா ஏதாவது வித்தியாசமாக செஞ்சு கொடுப்பாங்க, இருந்து சாப்பிடுவோம். வசந்தி இப்போதைக்கு தோசை மாவு தாம்மா இருக்கு. வேறு ஏதாச்சும் பரோட்டா அந்த மாதிரி ஏதாவது வேணும்னா கொஞ்சம் நேரம் ஆகுமா. வர பிள்ளைங்கிட்ட தான் கொடுத்து அனுப்பி வாங்கிட்டு வர சொல்லணும். சின்ன பொண்ணு என்ன வாங்கிட்டு வர சொல்லலாம்? பரோட்டா, சப்பாத்தி, இடியாப்பம், பாயா அந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லுவோமா? ஏக்கா நான் பரோட்டா வாங்குறேன், உமா சப்பாத்தி வாங்கட்டும், நீங்கள் இடியாப்பமும் பாயாவும் வாங்குங்க. அப்படியே நம்மளுக்குள்ளாரே மாற்றி மாற்றி சாப்பிட்டுக்குவோம். என்ன சொல்கிறீங்க? அப்ப சரி சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு அவதான் வீட்ல மாவு இருக்குன்னு சொல்றால, ஏதாவது தோசையோ இட்லியோ தின்னுட்டு போவோம் இருக்கிறத. மதுனியா, ஏன் மதுனியா? அவங்க பிடிச்சது போல வாங்கி சாப்பிட்டு போட்டோம். என்னைக்குமா வராங்க? என்னைக்காவது ஒரு நாள் தானே மதுனியா. ஐயே அப்படியா? அப்படின்னா வேணாங்க்கா, தோசையே ஊத்தி போடுங்க. எக்கா எனக்கு இட்லி. ஏக்கா எனக்கு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா சுட சுட காரசாரமாக கொடுங்கக்கா. சரிம்மா, விளையாட்டுக்கார பிள்ளைவ. ஏக்கா ஏதாவது வேலை கீழே இருந்ததுன்னா கூப்பிடுங்கக்கா, சொல்லாமல் விட்டுறாதிய. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் உட்காந்துக்கிடுங்க, இதோ வந்துடுறேன். ஏக்கா நீங்கள் இங்கே இருந்துக்கிடுங்கக்கா, நாங்கள் போய் அந்த அக்காவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறோம். ஆமாக்கா, நாங்க ஏதாவது உதவி செய்யறோம். நம்மளால யாருக்கும் எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது பாத்தீங்களா? நம்மளே ஆக்கி நம்மளே தின்ட்டு போவோம். நம்மளால யாரும் கஷ்டப்பட்ட மாரி இருக்கக்கூடாதுக்கா. ஆமா, இவ்வளவு நேரம் ஹோட்டல் ஆர்டர் சொல்ற மாதிரி லைனா சொன்னீங்களே, அப்பாவை கஷ்டப்பட மாட்டாளா? நீங்க அங்க போய் ஒரு வேலைக்கு 2 வேலையா வைக்காதீங்க, எங்கே இருங்க. ஏன்க்கா தப்பா ஏதோ சொல்லிட்டுமா என்ன? வீட்லயே நம்ம அதானே சாப்பிடுவோம், அதை தானே நான் கேட்டோம். விவஸ்தை கேட்டவா. சே, இவளெல்லாம் நம்ம கூப்பிட்டவா? எதுக்குதான் வந்து உயிரை எடுக்கிறாளுங்களோ தெரியல. சின்ன பொண்ணு, அப்ப நான் வீட்டுக்கு போறேம்மா, நீங்க இருந்து சாப்பிட்டு வாங்க. சின்ன பொண்ணு, அப்ப நம்மளும் போயிருவோம். சின்ன பொண்ணு சாப்பிட வேணாம். ஐயா அப்படியா? அப்ப நான் போய் வேணாம்னு சொல்லிட்டு வந்துடவா? ஐயே அதுக்கு இல்ல சின்ன பொண்ணு, இங்க வச்சு தின்ன வேணாம். பாத்திரத்துல போட்டு வீட்டுக்கு திருப்பி அங்க வச்சு தின்னுவோம். ஓ அப்படி சொல்றீங்களா? அதுவும் சரியா தான் இருக்கும். ராணி அக்கா நீங்க சொல்றது கரெக்டா தான்க்கா இருக்கு. நாங்களும் உங்க கூட வீட்டுக்கு வந்துடுறோம். இங்கே தின்னுட்டு நம்ம தட்டெல்லாம் அந்த ஆளை போட்டு போயிடுவோம். அது பாவம் போல உட்காந்து பூசிட்டு இருக்கோம். எதுக்குக்கா ஒரு குண்டால போட்டு வாங்கி எடுத்துட்டு போயிட்டு அங்கே போய் சாப்பிட்டுக்க வேண்டியது தான். வசந்தி, சின்ன பொண்ணு, இந்தாங்கம்மா சாப்பிட வாங்க. கட்டவிலே எவ்வளவு சூப்பரா இருக்கும். ஒரு சின்ன பொண்ணு ஒரு பிடி பிடிச்சிருவோமா? வா நாலுமுடி. அக்கா எனக்கும் தோசையே கொடுங்கக்கா, ஆசையா இருக்கு. இந்த இழுவ தின்னு, நம்ம அக்கா எவ்வளவு வேணுமோ வாங்கி தின்னு. ராணி அக்கா, லட்சுமி அக்கா, இந்தாங்கக்கா, நீங்க தின்றீங்களா? எனக்கு வேணாம், நீயே உன் வாயில போடு. வேணாண்ணா போங்க. இந்த ரூம் ஜில் 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 ஜில்னு சூப்பரா இருக்குல்ல சின்ன பொண்ணு, ஏசியே போட வேணாம் போல. ஆமா நாலுமுடி, வெயிலுக்கு அப்படியே சூப்பரா இருக்கு. அப்படியே படுத்து உறங்கணும் போல இருக்கு. இந்த அக்கா வேற வயிறு ஃபுல்லா சாப்பாடு போட்டாங்க, ஒரே தூக்கமா வருது. ஏன் மக்களே, இங்கேயே இருந்து தூங்கிட்டு போங்களேன் கொஞ்ச நேரம். ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். பாத்தீங்களா கைவிழுங்கள, வந்தமா போனமான்னு இல்லாம வந்த இடத்துல சோத்தையும் வாங்கி தின்னுபிட்டு எப்படி உறங்குறாளுங்க பாருங்கக்கா. இவளுங்களுக்குலாம் எப்படிதான் உறக்க வருதோ தெரியல. ச்சே, எல்லாம் இந்த வசதியாலதான்க்கா. 40 வயசு ஆச்சே தவிர கொஞ்சம் கூட புத்தி இல்லக்கா. அவளுங்க நல்லபடியா நடந்துனாலும் இவ நடக்க விட மாட்டாளே. இவ பேசுறதெல்லாம் நம்மளுக்கு கேட்காதுன்னு நினைச்சுன்னு இருக்கா. இவளுக்கு ஒரு நாள் இருக்கு, அப்படியே தூக்கத்தை போடுவோம். அப்பதான் காலை சாப்பாடு சாப்பிட்டு போக முடியும். இவளுக வேற ஏஞ்சிட்டா போலான்னு வாங்க, கண்ணை திறக்க கூடாது. வசந்தி இருக்க முடிக்க. சரி வாங்கக்கா போவோம். என் மாப்பிள்ளை என்ன திட்டுவாரு. இவளுங்க இங்கேதான் பொழுதேனிக்கும் இங்கேயே கடந்துட்டு வரட்டும். நான் பொல்லாதவன், பொய் சொல்லாதவன், என் நெஞ்சத்தில் வஞ்சங்கள் இல்லாதவன். செக் தூங்க விடுறானுங்களா பாரு. யார் அவன் ஃபோன் பண்றது? ஹலோ, யாரு? சரிப்பா. சரி சொல்லிடுறேன்ப்பா. சரி வச்சிடறேன். அக்கா யாருக்கா? கட்டவளே, இவ வேற முடிச்சுக்கினாலே இப்ப என்ன பண்றது? காலை சோத்துக்கும் ஏதாவது பார்த்துட்டு போலான்னு நினைச்சேன். என்னத்தையோ சொல்லி சமாளிப்போம். வர்கீஸ் தான் ஃபோன் பண்ணா, சீக்கிரமா வர சொல்லிக்கிறான். புள்ள அழுதுன்னு கிடக்குதான்.
அப்படியா? சரி, நான் சின்ன பொண்ணை எழுப்பட்டா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் இவ. இப்பதானே படுத்தோம், நீ ஒரு இவ மம்முன்னு படுத்து தூங்கு. அவ ஏஞ்சோனே எல்லாரும் ஒட்டுக்கா போவோம். நீ கம்முன்னு கடை இழுவ. உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டுது. காலைல புட்டு வடை சாப்பாடு எல்லாம் தருவாங்க. இங்கே தின்னி புட்டு மதியத்துக்கும் கட்டின்னு போவோம். கம்முன்னு சத்தம் கட்டாம படு. சரிக்கா. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. கடவுளே, யாரா அது? ஏக்கா, நீங்களாக்கா? வாங்கக்கா, வாங்க. என்ன விஷயம்க்கா? என்ன இவ நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நம்மள என்ன வேணும்னு கேக்குறா? ஏம்மா, சின்ன பொண்ணு அவ வீட்டுக்காரு ஃபோன் பண்ணாருமா, வீட்டுக்கு வர சொல்லி. சத்தி எழுப்புமா அந்த பொண்ணை. எக்கா, இப்பதான்க்கா உன் வீட்டுக்காரு எனக்கும் ஃபோன் பண்ணாவ. அவர்கிட்ட சொன்னேன், மயங்கி மயங்கி வருதுன்னு சொல்லி திருப்பி திருப்பி படுக்கிறாக்கா. காய்ச்சல் மாதிரி இருக்கு, வேற என்ன ஆகுமோ தெரியலக்கா. அப்படியே படுக்கட்டும். நீங்க ஒரு கஞ்சி மட்டும் வச்சுன்னு வந்து தரீங்களாக்கா? அடி பாவி நாலு முடி. சரிம்மா, இதோ வச்சுன்னு வரேன். அக்கா, அப்படியே டீயும் எடுத்துட்டு வாங்கக்கா. சரிம்மா. ஏன் இழுவ? வாயை மூடு. நீயே காட்டி குத்துருவ. நாளைக்கு சோறு வேணாமா உனக்கு? வீட்டுக்கு போய் சோறு பங்குறியா? அக்கா, அவகிட்ட சொல்லிடலாம்க்கா. சரி சரி, சொல்லிட்டு நீங்க வீட்டுக்கு போங்க. நான் காலையில தின்னிவிட்டு சாப்பாடு எடுத்துன்னு வரேன். சரிக்கா, எனக்கும் சாப்பாடு வேணும். அப்பா, தூங்கி ஏஞ்சாதான் ஒரு மாதிரி ஃப்ரீயா ரிலாக்ஸா இருக்கு. தூங்கு மூஞ்சிங்க, தூங்கு மூஞ்சிங்க. இன்னும் எப்படி தூங்குதுங்க பாரு ரெண்டும். ராணி அக்கா, லட்சுமி அக்கா, எங்க போனீங்க? என்னம்மா, எலும்பிட்டியா? இப்ப எப்படி இருக்குமா உடம்பு? ஏன்க்கா, என்னாச்சு? நான் நல்லா தானே இருக்கேன். நைட்டு ஃபுல்லா உங்க வீட்டுக்காரவ ஃபோன் பண்ணாவ. உனக்கு காய்ச்சலா இருக்குன்னு அந்த வசந்தி பொண்ணு சொல்லுச்சு. எழுப்ப வேணான்னு சொல்லிடுச்சுமா, அதாம்மா எழுப்பல. இப்ப பரவாயில்லையாமா? என்னக்கா சொல்றீங்க? விடிஞ்சிருச்சா? படுத்தது தானே தெரியும். ஐயோ கடவுளே, எப்படி விடிஞ்சதுன்னே தெரியலையே. என்னக்கா சொல்றீங்க? எனக்கு காய்ச்சல் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் நல்லா தானக்கா இருக்கேன். அதெல்லாம் எனக்கு தெரியலம்மா. கூட்டு பார்த்துட்டு ராணி அக்காவும் லட்சுமி அக்காவும் வீட்டுக்கு போயிட்டாவ. ஐயோ, இந்த பரட்டை வேற பத்த வைக்குது. எப்படியாவது ஓடி விடணும். நாலு முடியா? சின்ன பொண்ணு, நேத்துல இருந்து 100 வாட்டி உனக்கு ஃபோன் பண்ணிட்டு. சின்ன பொண்ணு, என்ன பண்ற நீ? ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு கிளம்பு வா. ஏங்க, நான் செய்ய வேண்டிய நல்ல காரியம் ஒன்று இருக்குங்க. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. நான் செய்ய போற நல்ல காரியத்தால நம்ம ஊரே நல்லா இருக்க போதுங்க. சின்ன பொண்ணு, நாலு முடி, மரியாதையா நின்று சொல்லிட்டேன். ஓடாத. என் கையில நின்று சாவறது தான். அவசரப்படாத, நான் சொல்றத கேளு. உனக்கு சேர்த்து தான் சொல்றேன். இருந்து சாப்பிட்டு போவோம். மறுபடி சாப்பாடா ஒண்ணா?